ஒருமுறை ஒரு மிக முக்கியமான மனிதர் இந்தியா உலக குரு என்று என்னிடம் கூறினார். நான் சொல்வது சரிதான், ஆனால் எதைப் பற்றி என்று கேட்டேன். அவர் கொஞ்சம் குழப்பமடைந்தார். இந்தியா முட்டாள்தனத்தின் ஆசிரியரும் கூட. இங்குள்ள மக்கள் கடவுள்களிடமிருந்து கற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு சிலைகளை உருவாக்க கற்றுக்கொள்கிறார்கள். இந்த நாடு எந்த உயிருள்ள உண்மையையும் இறந்த சின்னமாக மாற்றும் கலையில் திறமையானது. ராமர் வந்தார், கிருஷ்ணர் வந்தார், புத்தர் வந்தார், மகாவீரர் வந்தார், நானக், கபீர், மீரா, தயானந்தர், விவேகானந்தர், நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து போய்விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் இந்தியா தனக்கு நன்றாக தெரிந்ததை செய்தது. கோயில்களை கட்டியது. இந்த நாடு கடவுள்களின் கல்லறை. ஒவ்வொரு சகாப்தத்திலும் யாரோ ஒருவர் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்களின் ஆன்மா ஒரு சிலையில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. நாம் எந்த கடவுளையும் புரிந்து கொள்ளவில்லை. நாம் அவர்களை மட்டுமே அலங்கரித்திருக்கிறோம். நமது வழிபாடு பயத்தினால் பிறந்தது, புரிதலிலிருந்து அல்ல. நாம் கடவுள்களை நேசிக்காத, ஆனால் அவர்களின் கதைகளை விரும்பும் நாடு. நாம் ஒவ்வொரு கடவுளையும் ஒரு புராணக் கதையாக மாற்றியுள்ளோம். ஏனென்றால் ஒரு கதையை கேட்பது எளிது, ஆனால் உண்மையை வாழ்வது கடினம். நீங்கள் பாருங்கள், ராமர் கூறினார், மதம் என்பது உள்ளிலிருந்து தோன்றுவது. இந்தியா மதம் என்பது வெளியில் காணப்படுவது என்று கூறியது. கிருஷ்ணர், உங்கள் வேலையை செய்யுங்கள், கவலைப்பட வேண்டாம் முடிவை பற்றி. இந்தியா முடிவுதான் எல்லாம் என்று கூறியது. புத்தர் தியானத்தில் இறங்கச் சொன்னார். இந்தியா பின்னர் தியானம் செய், முதலில் ஒரு சிலையை உருவாக்கு என்றார். மகாவீரர் அமைதியாக இரு என்றார். இந்தியா அமைதியாக இருப்பதை உங்கள் மௌனமாக அறிவிக்கச் சொன்னது. மக்கள் தங்கள் மௌனத்தை அறிவிக்கும் நாட்டில் ஒருபோதும் மௌனம் இறங்காது. இந்தியா ஒரு விசித்திரமான நாடு. கடவுள் இங்கே வருகிறார், ஆனால் கடவுள் எந்த இடத்தையும் காணவில்லை. யாராவது விழித்தெழுந்தால் கூட்டம் அவரை நிராகரிக்கிறது. சில நேரங்களில் அவர் மீது கற்களை வீசுகிறார்கள். சில நேரங்களில் அவரை சர்ச்சைக்குரியவர் என்று கூறி அவரை ஓரங்கட்டுகிறார்கள். அவர் வெளியேறும்போது அவரது பெயரில் ஒரு நிறுவனம் உருவாகிறது. ஏனெனில் அந்த நிறுவனம் பாதுகாப்பானது. அவர் கேள்விகளை கேட்டிருக்க மாட்டாள். இந்தியாவின் மிகப்பெரிய கலை எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? எந்த உண்மையையும் கல்லறையாக மாற்றும் கலை அது. எந்த உயிருள்ள உண்மையும் இங்கு நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது. இங்கே பேசுபவர்கள் அமைதியாகிவிடுகிறார்கள். பேசாதவர்கள் கடவுளாக்கப்படுகிறார்கள். நாம் அதையே தொடர்ந்து செய்கிறோம். இறந்தவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். உயிருள்ளவர்கள் நமக்கு அச்சுறுத்தல். புத்தரின் காலத்தில் புத்தர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார். மகாவீரர் ஒரு பைத்தியக்காரர் என்று அழைக்கப்பட்டார். நானக் ஒரு அந்நியன். கபீர் ஒரு நாத்திகர். அவர்கள் இறந்தபோது அனைவரும் நமது கடவுளை பாருங்கள். இத்தனை கடவுள்கள் இருந்தும் இந்த நாடு ஏன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தீர்களா? ஒவ்வொரு கோவிலுக்கு வெளியேயும் ஒரு பிச்சைக்காரன் ஏன் அமர்ந்திருக்கிறான்? ஒவ்வொரு தெருவிலும் ஒரு பூசாரியும் 100 பயந்த மக்களும் ஏன் இருக்கிறார்கள்? ஏன் ஒவ்வொரு நபரும் வழிபட்டு பின்னர் திருடுகிறார்கள்? ஏனென்றால் இந்த நாடு மதமானது, ஆனால் ஆன்மீகமல்ல. இந்த நாடு வழிபாடு தெரியும், ஆனால் மாற்றமில்லை. அதற்கு தேசபக்தி தெரியும், ஆனால் விழிப்புணர்வை அறியவில்லை. இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை பாவமல்ல, பாசாங்கத்தனம். இங்கே பாவம் செய்பவர்கள் கூட மதத்தின் மொழியில் பேசுகிறார்கள். இங்கே கொள்ளையடிப்பவர்கள் கூட கோவிலுக்கு நன்கொடை அளிக்கிறார்கள். கொலை செய்பவர்கள் கூட வேதங்களை படிக்கிறார்கள். நம் நாட்டில் மதம் மிகவும் மலிவாகிவிட்டது. அதை ஒவ்வொரு தெருவிலும் வாங்கலாம். ஒரு சிறிய மாலை, ஒரு சிறிய தூபம்,
ஒரு சிறிய தேங்காய், நீங்கள் கடவுளுக்கு மிகவும் பிடித்தவர். என்ன ஒரு அற்புதமான பொருளாதாரம்! குற்றத்திற்கான தீர்வு கூட சந்தையில் விற்கப்படுகிறது. இந்த நாடு கடவுளை அஞ்சுகிறது, ஆனால் அவரை நேசிக்கவில்லை. இங்குள்ள ஒவ்வொரு நபரும் கோவிலுக்குச் செல்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் உண்மையை அல்ல, ஸ்வர்க்கத்தை விரும்புகிறார்கள். இங்கே ஒவ்வொரு வழிபாடும் ஒரு பேரம். ஓ கடவுளே, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உதவுங்கள், நான் தானம் செய்வேன், உங்க பெயர். கடவுள் கூட இந்த மக்கள் பக்தி அல்ல, வியாபாரம் செய்கிறார்கள்னு நினைச்சிருக்கணும். அப்புறம் நாங்க இந்தியா ஆன்மீகம்னு சொல்றோம். இல்ல தம்பி, இந்தியாதான் வியாபாரம். இங்கே எல்லாமே முக்கியம். பக்தி, நம்பிக்கை, ஆன்மா கூட. கடவுளை கூட நம்ம அரசியலுக்கு இழுத்துட்டோம். இப்போ மதம் வாக்கு கேட்குது, தியானம் இல்ல. இப்போ துறவிகள் பேசுறாங்க, அமைதி அல்ல. இப்போ கோவில்கள் மணி அடிக்குது, ஆனால் யாரும் உள்ளே வரல. இந்தியா கடவுள் கூட்டத்தை உருவாக்கியிருக்கு, அதனால யாரும் தப்பிக்க முடியாது. இந்த நாடு கடவுள்களின் போக்குவரத்து நெரிசல். ஒவ்வொரு தெருவிலும் ஒரு புதிய அவதாரம் நிற்குது, ஒரு புதிய மடம், ஒரு புதிய துறவி. ஒவ்வொரு சுவரிலும் ஒரு புதிய அமைப்பு. ஒவ்வொரு அமைப்பும் அவங்க கடவுள்தான் உண்மையான கடவுள்னு சொல்லிக்குது. கடவுள் கூட இப்போ பார்ட்டி டிக்கெட்ல ஓடிட்டு இருக்காரு போல. சில நேரங்கள்ல கடவுள் உண்மையிலேயே திரும்பி வந்திருந்தா அவர்தான் முதலில் இந்தியாவை விட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் அவரை நேசிக்க மாட்டாங்க. நம்ம கட்சியான பாஜகவும் அர்த்தனும் அவருடைய புகைப்படங்களை விற்பாங்க. பக்தர்கள் இருக்க மாட்டார்கள், வாடிக்கையாளர்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள். ஆரத்திகள், நிகழ்வுகள், தியானம் அல்லது நிதியுதவி இருக்காது. இந்தியா கடவுளை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. அது சுலபமாயிருந்ததால நாங்க வழிபட்டோம். எந்த பொறுப்பும் இல்லை, ஆபத்தும் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் வணங்கி அப்படியே இருக்க முடியும். ஆனால் புரிந்து கொள்ள நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் மறைந்து போக வேண்டும். நீங்கள் விழித்தெழ வேண்டும். இந்தியா ஒரு வெல்வெட் மதப்போர்வையில் போர்த்தப்பட்டு தூங்க விரும்புகிறது. வரலாறு சாட்சியமளிக்கிறது. இந்த நிலத்தில் பல கடவுள்கள் இறங்குவதை வேறு எந்த நாடும் பார்த்ததில்லை. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சத்தியத்தின் விளக்கை ஏற்ற யாரோ ஒருவர் வந்தார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அந்த விளக்கை அணைக்க எங்களால் முடிந்த அத்தனையும் செய்தோம். அவர் உயிருடன் இருந்தபோது நாங்கள் அவரை ஒரு பொய்யர் என்று அழைத்தோம். அவர் வெளியேற்றிய போது அவரை ஒரு சிலையாக மாற்றினோம். வாழும் உண்மையை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. நாங்கள் இறந்த சிலைகளை விரும்புகிறோம். ஏனென்றால் வாழும் உண்மை உங்களை மாற்றுகிறது மற்றும் சிலைகள் உங்களை அப்படியே இருக்க அனுமதிக்கின்றன. எங்கள் மதம் இனிமேல் ஒரு நடைமுறை அல்ல, ஆனால் ஒரு வசதி. எங்கள் கோவில்கள் இனிமேல் அமைதியாக இல்லை, அவை வழிபாடு விற்கப்படும் மார்க்கெட்டுகள். மீட்பின் தவணைகளை செலுத்தக்கூடிய இடம். ஒவ்வொரு தெருவிலும் கடவுளின் ஏஜென்ட் அமர்ந்திருக்கும் ஒரு நாட்டில் ஆன்மாவின் பயணம். நாம் உண்மையை முறைப்படுத்தியுள்ளோம். மதம் இப்போது ஒரு நிறுவனம். நுழைவை அனுமதிக்கிறது, ஆனால் விழிப்புணர்வு இல்லை. ஒலிபெருக்கிகள், ஆனால் அமைதி இல்லை. ஆரத்தி, ஆனால் நம்பிக்கை இல்லை. உண்ணாவிரதம், ஆனால் ஞானம் இல்லை. உண்மை வேதமாக குறைக்கப்பட்ட ஒரு நாட்டில் உண்மை வெறும் பாடத்திட்டமாகிவிட்டது. மக்கள் வேதங்களை மனப்பாடம் செய்கிறார்கள், ஆனால் உண்மையை வாழ்வதில்லை. எந்த கடவுள் பெரியவர் என்று அவர்கள் விவாதிக்கிறார்கள், ஆனால் யாரும் தங்களுக்குள் இருக்கும் தூக்கத்தை பார்க்க துணிவதில்லை. தியானம் கண்டுபிடிக்கப்பட்டு யோகா பிறந்த ஒரு நாட்டில் ஒவ்வொரு நபரும் அமைதியற்றவராக இருப்பது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு முகமும் ஏன் சோர்வாக தெரிகிறது? ஒவ்வொரு இதயமும் ஏன் பயத்தால் நிறைந்துள்ளது? ஏனென்றால் நாம் தியானத்தை ஒரு அனுபவமாக அல்ல, ஒரு நடத்தையாக மாற்றியுள்ளோம். இப்போது தியானம் கூட ஒரு நிகழ்ச்சி. தியானம் ஒரு சாதனை போல. நான் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் தியானம் செய்கிறேன் என்று மக்கள் கூறுகிறார்கள். வார்த்தைகளில் வெளிப்படுத்தக்கூடியது தியானம் அல்ல.
ஒரு காலத்தில் மௌனத்தின் தாயாக இருந்த இந்த நிலம் இப்போது மிகவும் சத்தமாக உள்ளது. ஒவ்வொரு தெருவிலும் மணிகள் ஒலிக்கின்றன. ஒவ்வொரு கோவிலிலிருந்தும் ஒலிபெருக்கிகள் கத்துகின்றன. இங்கே உண்மையான கடவுள் இப்போது ஒரு போட்டி. உண்மை விளம்பரத்தில் உள்ளது. மதம் இப்போது பயத்திற்கு ஒத்ததாகும். நாங்கள் பயப்படுவதால் நாங்கள் வழிபடுகிறோம். நாங்கள் பயப்படுவதால் உண்ணாவிரதம் இருக்கிறோம். நாங்கள் மதவாதிகள் அல்ல, நாங்கள் பயப்படுகிறோம். பயம் இருக்கும் இடத்தில் அன்பு இல்லை. பயம் இருக்கும் இடத்தில் தியானம் இல்லை. அன்பு இருக்கும்போது ஒரு நபர் தன்னை பார்க்க துணிந்தால் மதம் பிறக்கிறது. ஆனால் நாம் பயத்தில் மதத்தை பெற்றெடுத்துள்ளோம். எனவே இந்த மதம் நம்மை விடுவிக்காது, மாறாக நம்மை மேலும் பிணைக்கிறது. இந்த நிலம் விழிப்புணர்வின் விதைகளை கண்டுபிடித்து ஒவ்வொரு முறையும் கோவிலில் விதைக்கிறது. விதை வழிபாட்டை பெறுகிறது. தண்ணீர் இல்லாமல் பூ ஒருபோதும் பூக்காது. கிருஷ்ணரின் அன்பும் ஒரு நிறுவனமாக மாறியது. புத்தரின் மௌனமும் ஒரு புத்தகமாக மாறியது. நானக்கின் பாடலும் ஒரு வழக்கமாக மாறியது. ஒவ்வொரு உண்மையையும் ஒரு கலாச்சாரமாக மாற்றியுள்ளோம். இந்தியா ஒரு மத நாடு என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அது உண்மையாக இருந்தால் அது உலகின் மிகவும் மதமற்ற காட்சியாக இருக்க வேண்டும். மதம் எல்லா இடங்களிலும் இருக்கும், உண்மை எங்கும் இல்லாத இடத்தில். நீங்கள் மதத்தை நிறுவனமயமாக்கும் நாளில் அது இறந்துவிடும். அது சுதந்திரமாக இருக்கும் வரை உண்மை உயிருடன் இருக்கும். நீங்கள் அதை ஒரு வேதத்தில் மட்டுப்படுத்தியவுடன் அது வாழ்க்கையாக அல்ல, வார்த்தைகளாக மாறுகிறது. நாங்கள் வெளியே கடவுளை தேடினோம். அது எங்கள் மிகப்பெரிய தவறு. உள்ளே காண வேண்டியவை சிலைகளில் சிறை வைக்கப்பட்டுள்ளன. உணர வேண்டியவை மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளன. வாழ வேண்டியவை பாடலாக குறைக்கப்பட்டுள்ளன. இப்போது கடவுளின் பெயர் இருக்கிறது, ஆனால் அவரது நறுமணம் இல்லை. மதத்தின் சத்தம் இருக்கிறது, ஆனால் உள்ளே அமைதி இல்லை. மதத்தை ஒரு முகமுடியாக மாற்றியுள்ளோம். உள்ளே ஒன்று, வெளியே இன்னொன்று. புதிதாக விழித்தெழுந்த ஒருவர் இன்று பிறந்தால் அது எப்போதும் இருந்ததைப் போலவே இருக்கும். முதலில் அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள், பின்னர் அவர்கள் கொல்லப்படுவார்கள், பின்னர் அவர்களின் சிலை உருவாக்கப்படும். இந்த சுழற்சி இந்த நாட்டின் பாரம்பரியமாகிவிட்டது. இந்த பாரம்பரியம் உடைக்கப்படும் வரை இந்த நாட்டில் உணர்வு எழாது. ஏனென்றால் உணர்வு நிறுவனங்களிலிருந்து அல்ல, கிளர்ச்சியிலிருந்து பிறக்கிறது. ஒரு உள்கிளர்ச்சியிலிருந்து. கடவுள் வெளியே இல்லை, உள்ளே இருப்பதை நீங்கள் காணும்போதுதான் மதம் முதல் முறையாக பிறக்கிறது. இந்த நிலத்திற்கு கடவுள் அல்ல, பார்க்கும் கண்கள் தேவை. இந்த நிலத்திற்கு ஒரு சாட்சி தேவை, வழிபாடு அல்ல. ஏனென்றால் ஒரு நபர் பார்க்கத் தொடங்கும் நாள் அவர்கள் கடவுளாகிறார்கள். இந்தியா கடவுள்களால் நிறைந்துள்ளது. ஒவ்வொரு தெருவிலும் கோவில்கள், ஒவ்வொரு சாடையிலும் சுனிதர்கள், ஒவ்வொரு வீட்டிலும் படங்கள். ஆனால் இதற்கெல்லாம் நடுவில் ஒரு மனிதன் இருக்கிறாரா? இங்கே மதம் இருக்கிறது, ஆனால் நீதிமான் இல்லை. இங்கே வழிபாடு இருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை. இங்கே வேதங்கள் உள்ளன, ஆனால் அனுபவம் இல்லை. இங்கே எல்லோரும் கடவுளின் பெயரை உச்சரிக்கிறார்கள், ஆனால் யாரும் கடவுளை வாழ்வதில்லை. எப்போதாவது கோவில் வெளியே சென்று பாருங்கள். உள்ளே நெய் விளக்கை ஏற்றி வைப்பவர், வெளியே இருளை பரப்புபவர். கோவிலில் ஆரத்தி பாடுபவர், சந்தையில் பொய் சொல்பவர். காலையில் ராம் ராம் என்று சொல்பவன் மதியம் ஒருவரை சுரண்டுகிறான். ஏனென்றால் இந்த நாட்டில் பாவத்தில் சிக்கிக்கொள்வோம் என்ற பயம் கௌரவத்தில் வேரூன்றியுள்ளது. இங்கே மதம் மனசாட்சியுடன் அல்ல, கௌரவத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மக்கள் கடவுளை அல்ல, சமூகத்தை மகிழ்விக்க முயல்கிறார்கள். இந்திய மதம் ஒரு முகமூடியாக மாறிவிட்டது. ஒருவர் எவ்வளவு நம்பிக்கையை பார்க்கிறாரோ அவ்வளவுக்கு உள்ளே இருள் ஆழமாகிறது. பாவத்தை மறைக்க மக்கள் வழிபடுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஈகோவை பாதுகாக்க தியானிக்கிறார்கள். தங்கள் ஆன்மாவை பார்க்க வேண்டியதை தவிர்க்க அவர்கள் பக்தியை கடைபிடிக்கிறார்கள். இது மதமல்ல, ஆனால் உளவியல் பாதுகாப்பு. நமது அனைத்து சடங்குகளும் உள்ளே பார்க்க வேண்டும் என்ற பயத்திலிருந்து எழுகின்றன.
ஏனென்றால் உள்ளே பார்ப்பவர்கள் கூட்டத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தனிமையில் விடப்படுகிறார்கள். இந்த கூட்டம் தனிமையில் இருப்பவரை மன்னிப்பதில்லை. இந்த கூட்டம் கடவுளை விரும்புகிறது, ஆனால் ஒரு உயிருள்ள கடவுளை அல்ல. கூட்டம் அற்புதங்களை விரும்புகிறது, உண்மையை அல்ல. கூட்டம் கதைகளை விரும்புகிறது, அமைதியை அல்ல. கூட்டத்திலிருந்து பிரிந்து செல்பவரை அவர்களின் பொய்களை அம்பலப்படுத்துவதால் கூட்டம் ஆபத்தானது என்று அழைக்கிறது. கூட்டம் அவர்களை உலுக்கும் உண்மையை அல்ல, பொய்யான ஆறுதலை வழங்கும் கடவுளை விரும்புகிறது. ஒவ்வொரு யுகத்திலும் எழுந்திரு என்று சொன்ன ஒருவர் வந்தார். ஒவ்வொரு முறையும் கூட்டம் இந்த நபர் அநீதியானவர் என்று கூறினர். ஏனென்றால் கூட்டம் எப்போதும் எழுந்திருக்க விரும்பாது. கூட்டத்திற்கு தூக்கம் என்பது பாதுகாப்பு. விழித்தெழுபவர் கூட்டத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார். உண்மை அவரது அமைதியான கண்களில் பிரதிபலிக்கப்படுவதால் கூட்டம் அந்த தனிமையில் இருப்பவரை பயப்படுகிறது. அதிக நேரம் அவரை பார்த்தால் அது நொறுங்கிவிடும் என்று கூட்டத்திற்கு தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு யுகத்திலும் உண்மை சிலுவையில் அறையப்பட்டது அல்லது வேதங்களில் புதைக்கப்பட்டது. உயிருள்ள மனிதர்கள் அஞ்சப்படுகிறார்கள். இறந்த சிலைகள் மிகவும் வசதியானவை. இந்த நாடு மதத்தை வாழ விரும்பவில்லை, அது மதத்தின் காட்சியை விரும்புகிறது. இங்கே பிரசங்கங்கள் பொழுதுபோக்கு, அமைதி என்பது அசௌகரியம். மக்கள் கேட்கச் செல்கிறார்கள், புரிந்து கொள்ள அல்ல. அவர்கள் கைதட்டச் செல்கிறார்கள், மாற அல்ல. அதனால்தான் மதம் எப்போதும் வந்து இறந்து விடுகிறது.